யாரு சிவா தம்பியா? எப்படி இருக்க? நல்லா இருக்க. திருவிழா பார்க்க வந்தியாகும். அட நீங்க வேற, அவன் திருவிழா பார்க்க வர சாக்கல நம்ம மீனாவை பார்க்க வந்திருப்பான். அப்படியா தம்பி? ரெண்டு பேரும் சொல்றது சரிதான். மீனாவை திருவிழாவை ரெண்டையும் தான் பார்க்க வந்தேன். சரி தம்பி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறது. நாளைக்கு வரேன் சித்தப்பா. இந்தாங்க சித்தே, ஆ, போயிட்டு வரேன். வாப்பா. ஹே முருகா, டேய் சிவா, எப்படி நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, எப்படா வந்த? பார்த்தா தெரியல. சரி, வீட்டுக்கு தானே? வேற இல்ல, நீ வந்ததும் மீனாவை பார்க்க உங்க மாமா வீட்டுக்கு போவியே, அதான் உங்க மாமா வீட்டுக்கு போறியா உங்க வீட்டுக்கு போறியான்னு கேட்டேன். மீனாவை பார்த்தாச்சு, இப்போ வீட்டுக்கு போறேன். அப்படியா? சரி வா, நான் உங்க வீட்டுல இறக்கி விட்டு போறேன். வேண்டாம் மச்சான், உனக்கு எது கஷ்டம்? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடா. சரி வா. ஆமா முருகா, நீ உன் பேருக்கு ஏத்த மாதிரி 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டாமே. ஆடா, நீ இந்த ஊர்லயே இல்ல, உனக்கு இந்த விஷயம் எப்படி சிவா தெரியும்? இந்த மேட்டர் ஊர் பஞ்சாயத்து கூடி விசாரிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாம இருக்குமா? ஆமா, நீ 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டது உனக்கு தப்பா தெரியல? இல்லடா சிவா, தப்பு எது கரெக்ட் எதுன்னு யோசிக்கிற சூழ்நிலையில அப்ப நான் இல்லடா. என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. இல்ல முருகா, நீ என்னதான் விதி மேல பழி போட்டா கூட நீ செஞ்சது தப்பு தான். என்னடா சிவா இப்படி சொல்லிட்ட? டேய், ராசாத்திக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுன்னு கனவுளோடு நினைச்சு பார்த்தது இல்லடா. துரோகம் பண்றது, தியாகம் பண்றது யாரும் பிளான் பண்ணி பண்றது இல்ல முருகா. வர சந்தர்ப்பத்தை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பொறுத்துதான் தியாகமும் துரோகம் அமையுது. உனக்கு வர சந்தர்ப்பம் எப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ண தயாரா இல்ல. இருந்தாலும் ஒண்ணு உறுதியா சொல்றேன், நீ உன் முதல் பொண்டாட்டி மேல வச்சிருந்த அன்பு மட்டும் உறுதியானதா சத்தியமானதா இருந்திருந்தா கண்டிப்பா நீ 2வது கல்யாணம் பண்ணிருக்க மாட்ட. டேய் சிவா, அது வந்து கண்ணுக்கு மனசுக்கு நிறைஞ்ச முதல் பொண்டாட்டி இருக்கும்போது எந்த காரணமா இருந்தாலும் 2வது கல்யாணம் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் துரோகம் இல்ல, நம்பிக்கை துரோகம். போயிட்டு வரேன். நிஜமா தாங்க சொல்றேன், சிவா தம்பி ஊருக்குள்ள நுழைஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஊருக்குள்ள நுழைஞ்சதும் நேரம் நம்ம வீட்டுக்கு வராம அவங்க மாமா வீட்டுக்குள்ள போய் நுழையது என் கண்ணால பார்த்தங்க. நீங்க போடுறத பொறுக்கிட்டு போற உங்க வீட்டு சாதாரண எடுபடினா எனக்கே பொறுக்கலையே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க வாய் ஃபுல்லா வெத்தலை சோவை போட்டு தம்பி எப்போ வரும்னு துப்பாம கூட காத்துக்கிட்டு இருக்கீங்க. தம்பி என்னடான்னா, எங்க போகக்கூடாதோ எங்க போனா உங்களுக்கு பிடிக்காதோ அங்க போயிருக்கு. தம்பி தான் சின்ன குழந்தை, புத்தி கட்டு போச்சு. உங்க மச்சானுக்கு புத்தி வேணும் இல்ல? டேய், ஊர்ல இருந்து வந்தோன்னு உங்க வீட்டுக்கு தான் போகணும் நீங்க அமுச்சு வச்சிருக்கணும்ல. நீங்க பெரிய மனுஷன், எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. உங்க இடத்துல நான் இருந்தே வச்சுங்க, என்ன பண்ணும் எனக்கே தெரியாதுங்க. என்ன பண்ணும் எனக்கே தெரியாதுன்னு போட்டு கொடுக்கறத பத்தி ஒண்ணுமே சொல்லியே. சம்பளத்தை புரியுது. இப்பதான் வரீங்களா? எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன தம்பி, தம்பி புண்ணியத்துல நல்லா இருக்கேன். என் அப்பா உங்களுக்கு தம்பியா? தம்பி நான் உங்க அப்பாவை சொல்ல, உங்களை தான் சொன்னேன். ஓ, அப்போ என் புண்ணியத்துல நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி. அதாவது என் அப்பாவை எந்த பிரயோஜனம் இல்லாத தண்டக்காரமோ யூஸ்லெஸ் ஃபெலோ, எப்பவும் வெத்தலை சீவல அரைச்சு துப்புற ஒரு கிரைண்டர் அப்படின்னு தானே சொல்றீங்க? ஐயோ தம்பி, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா உங்க கால்ல கேட்கறத கட்டி 2 அடி அடிச்சிருங்க. இப்படி கண்ணா பின்னான்னு உங்க அப்பா கிட்ட ஏத்தி விட்டு
என்ன பூவாவுக்கு திட்டாடு விட்டுறாதீங்க. நீங்க மட்டும் மத்தவங்கள பத்தி என் அப்பா கிட்ட ஏத்தி விடுவீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்க 1-2 உளறுதான். இனிமே சத்தியமா அப்பெல்லாம் பேச மாட்டேன் தம்பி. பார்த்து நடந்துக்கோங்க. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். தப்பிச்சுட்டா சாமி. சிவா, என்னம்மா கொஞ்சம் கூட பயப்படல? டேய், உன்னை தவிர வேற யாருடா என்ன பயமுறுத்த போறாங்க? போமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? உன் நினைப்போட எப்பவும் நல்லா இருக்க. என்னடா முன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்ப இழைச்சிட்ட? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? என்னது இழைச்சிட்டேனா? அம்மா, நான் அப்படியே தான் இருக்கேன். நீயும் மாமா தான் ரொம்ப இழைச்சிட்டீங்க. மாமாவை பாத்தியா? வந்தது முதல் வேலையா மாமாவையும் மீனாவையும் உன் அம்மாவையும் எல்லாரையும் பார்த்து தான் வர. ஐயோ, நான் வேற உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ போய் கை கால் அலம்பிட்டு வா, நான் இட்லி சுட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். போ. தேங்க்ஸ்மா. ஆமா, ம், நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? அந்த தனலட்சுமி என்ன? ம். அவ இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்குன்னு ஒருத்தன் வந்தா, வாக்கப்பட்டு போயிட்டா. உன்ன மாதிரியே எல்லாரும் கல்யாணம் ஆகாம இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மா, தாயே, வந்தது ஆரம்பிச்சிட்டியா? ஆள விடுமா, நான் குளிச்சு ரெடி ஆயிடுறேம்மா. கல்யாண பேச்சு எடுத்தாலே இதான். அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. இதோ வந்துட்டேன்ப்பா. உனக்கு பிடிச்ச இட்லி பொடி. ஹாய், இட்லி பொடி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்தா. அம்மா, பிள்ளைங்களுக்கு நினைவு தெரிய வரைக்கும் தான் அம்மா ஊட்டணும். நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் அம்மாக்கு ஊட்டணும். என்ன பார்க்காம ரொம்ப எழிச்சிட்டீங்கம்மா. இங்க இருக்கிற ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சொத்து பெருக்கு வைக்கிற பாருங்க. போதும்பா, அம்மா, போதும். ப்ளீஸ் ஒரு வாய் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நீ சாப்பிடு. பிரமாதமா இருக்கு. ஏன்பா, அப்பாவை பாத்தியா? பார்த்தனே. என்ன கண்டதும் விரோதிய பார்த்த மாதிரி என் மேல இருக்கிற கோவத்தை ஊஞ்சல்ல காட்டிட்டு போறாரு. அவர் சுபாவம் தான் தெரியுமே சிவா. அவர் பேசலனாலும் நீயாவது அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல. நல்ல கதையா இருக்கே. அவருக்கு இருக்கிற ரோஷத்துல எனக்கு பாதி கூட இருக்காதா? ஏன்பா, அப்பா மேல இன்னும் கோபம் தீரலையா உனக்கு? அப்பா மேல கோவமா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா என் மேல கோச்சுக்கலாம், நான் அப்பாவை கோச்சுக்க கூடாதுமா. கோச்சுக்கவும் மாட்டேன். அம்மா, அவர் என் பேருக்கு முன்னால வெறும் இன்ஷியலா மட்டும் இல்ல, என் மனசுல இருக்காரு. அவர் எப்பவும் என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் என் ஃப்ரெண்டும் ஓபன் பண்ற ஃபவுண்டேஷனுக்கு அவர் பேர் தான் வைக்க போறோம்மா. அப்பாவோட சொத்துல பிள்ளைங்க பங்கு போட்டுக்கலாம். பிள்ளைங்களோட பெருமையில அப்பாவுக்கு நிச்சயமா பங்கு தரணுமா. அப்பதான் அவர் நல்ல புள்ள. அம்மா, அப்படி ஒரு நல்ல புள்ளையதான் இது வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, அப்பா எந்த காரணத்துக்காக மாமா கிட்ட கோச்சுக்கிட்டு விரோதமா இருக்காருன்னு எனக்கு புரியவும் இல்ல, அது எனக்கு பிடிக்கும் இல்லம்மா. என்னைக்கு அவர் மனசு மாறி
தான் செய்யறது தப்புன்னு உணர்ந்து மாமாவோட ஒன்று செய்யறாரோ அன்னைக்கு தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் அவர் தான், நான் தான். அம்மா, என் செல்போன் அடிக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தங்கம், என்னங்க சிவா சொன்னதை கேட்டீங்களா? ம், உங்க மேல அவன் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா. இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்க அண்ணனோட சமாதானமாக போறீங்களா, இல்ல வாயில வழக்கம் போல வெத்தலை சீவலை போட்டு மெல்ல போறீங்களா? எனக்கு அது சிவா சாப்பிட்டது. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரி பாரு. சரி சரின்னு தலையாட்டிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன ஏன் பாரு என் மேல கோவமா இருக்க? கோவம்லாம் ஒன்றும் இல்ல, சாதாரணமா தான் சொன்னேன். ஆமா, வச்சுட்டுமா? சரி செல்லம். யாருமா மாப்பிளையா? ஆமாப்பா. பாத்தியாமா, ஊருக்கு போய் சேர்ந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்ககிட்ட போன்ல பேசுற. அவ்வளவு பாசமா உன் மேல? அவர் எங்க பேசினாரு, நான் தான் பேசினேன். ஓ, நீ பேசினியா? பின்ன உங்க மாப்பிள்ளையா ஃபோன் பண்ணுவாரு. அவருக்கு வீட்டை விட்டு வெளியே போனா போதுமே, அப்புறம் இந்த வீட்டு ஞாபகமே வராது. ஊருக்கு கிளம்பி போனாரு, பத்திரமா போய் சேர்ந்தாரோ இல்லையோன்னு நான் தான் தவிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி ஃபோன் வராததால நானே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். போன உடனே அவருக்கு என்ன முக்கியமான வேலையோ? நம்மள மாதிரி வீட்லயே இருக்காரு, யாருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு யோசனை பண்றதுக்கு. எப்பவும் அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்கப்பா. அவரே ஃபோன் பண்ணா கூட நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. ஐயய்யோ, மாப்பிள்ளை இல்லாத குறைக்கு எங்கிட்ட சண்டைக்கு வரியா? வேண்டாமா, ஆளை விடு. ஆமா, அம்மா எங்க இருக்கா? இங்கதான் இருக்காங்க. அப்படியா? அப்போ நான் இப்படி போறேன். சங்கர் நில்லுங்க. நில்லுங்க. நீங்க என்ன அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க அடிக்கும் போது என்ன தொட்டீங்களே, அது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எதுக்காக என்ன அடிச்சீங்கன்ற காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சங்கரன், என்ன எதுக்காக அடிச்சீங்க? இப்ப கேட்டீங்களா ஜதி? உங்க குரலா? ஆமாமா, அது இங்கிருந்து வர்ற வெறும் குரல் மட்டும் இல்லம்மா, என் அடி மனசுல எப்பவும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒளி நாதம். அதனாலதான் ஜீவிக்கிறேன், அதனாலதான் சுவாசிக்கிறேன், எல்லாமே. அதை மட்டும் யாராச்சும் சீண்டி பார்த்தாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன மீறி நான் மிருகம் ஆயிடுறேன். அப்படின்னா
அன்னைக்கு கோவில்ல மீன் ஆடும்போது உங்களுக்கு கோவம் வரலையே, அது ஏன்? அதான் எனக்கும் தெரியலம்மா. போய் மீனாவுக்கும் எனக்கும் உங்க மனசுல ஏதோ பாகுபாடு இருக்கு. என்னை விட மீனாவுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் உண்மையான காரணம். சத்தியமா அது காரணம் இல்லம்மா. அப்படின்னா அதே ஜதிக்கு மீனா ஆடுறப்போ வராத கோவம் நான் ஆடுறப்போ மட்டும் வர காரணம் என்ன? சொல்லுங்க சங்கரன். என் மனசுல ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஒன்று இருக்குதுமா. அன்னைக்கு மீனா ஆடும்போது அது ஓரளவுக்கு ஈடு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஆடுறப்போ ஊருத்தெல்லாம் இருந்துச்சு. அதான் அதான் எனக்கும் மீனாக்கும் உங்க மனசுல ஏதோ பாகுபாடு இருக்குன்னு சொன்னேன். இருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கலாமா. நிலவும் சூரியன் உலகத்துக்கு முக்கியமா இருந்தாலும் பாகுபாடு இருக்கிறதுனால தான் இரவு பகல் மாறி மாறி வருது. சங்கரன், கெட்டிக்காரத்தன்மா பேச்சு மாத்தாதீங்க. இப்பவாது நீங்க யாரு, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கேட்காதீங்கம்மா. அட்லீஸ்ட் உங்க மனசுல ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொன்னீங்களே, அதையாவது என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல கேட்காதீங்கம்மா. அதை சொல்ற சுச்சுவேஷன்ல நான் இல்லை. அன்னைக்கு என் மனசுல பட்ட அடி இன்னும் ரணமாவே இருக்கு. அதை திரும்ப கலரி பார்க்குற தைரியம் எனக்கு இல்லைம்மா. ஆனா ஒரு விஷயம், மீனா அம்மா நீங்க 2 பேருமே என் மனசுக்கு ஆறுதலா இருக்கீங்க. மீனா அம்மா என் இதயத்தை வருடி கொடுக்குற மயில் இருக்குனா நீங்க சில்லுன்னு வீசுற எல்லாம் காத்து. அவ்வளோதான். மற்றபடி நான் தயவுசெய்து எதுவும் கேட்காதீங்கம்மா ப்ளீஸ். அட பாவி, கடைசியில சொதப்பிட்டு போயிட்டா. அவளை மயில் இறகுன்றா, என்ன இளங்காத்துன்றா. என் லவ் இவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா ஒன்னும் புரியலையே. பரவாயில்லையே பிரதாப், ஒரே நாள்ல மொத்த பூஞ்சோல கிராமத்தையும் எடுத்துட்டு வந்துட்ட. பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்